அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருமண பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேட்ரிமோனி வெப்சைட்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, அது எந்த வகையில யூசருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. இப்போ ஜென்ரலா என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். மற்ற வெப்சைட்ஸ் மாதிரி இல்லாம பேமெண்ட் பண்ணுனா தான் நான் உங்களுக்கு ப்ரொஃபைல் காட்டுவேன், பேமெண்ட் பண்ணும்போது அதுக்கு மேட்சடான ப்ரொஃபைல் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாம இதுல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா யூசர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நீங்க பேமெண்ட் பண்ணல அப்படின்னாலுமே, உங்களுக்கு ஒரே மாதிரியான சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்கங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய பெனிஃபிட் இதுல இருக்கு. 2வதா நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து என் பையனுக்காக பார்க்குறேன், பொண்ணுக்காக பார்க்குறேன், சிஸ்டருக்கு பார்க்குறேன், பிரதருக்கு பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்குறவங்க கூட இருக்காங்கங்க. அதெல்லாம் தாண்டி இதில இருக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்டின்னா, என்னோட விருப்பத்துக்கு, என்னோட விருப்பத்த வந்து நான் போஸ்ட் பண்ணி, எனக்கான சோல்மேட்ட தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இதில இருக்குங்க. ஸோ, எனக்கு தேவையான சோல் பார்ட்னர் எப்படி இருக்கணுன்ற கனவோட இருக்கிறவங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துட்டு ஒரு வரப்பிரசாதமா இருக்க போகுது. மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஐடி உள்ள போகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வகையில் இப்போ என்னோட ஐடி வந்துட்டு எனக்கு கிடச்சிருக்கு. நான் அதை வச்சு உங்களுக்கு லாகின் பண்ணி அந்த யூசர் பேஜ்க்குள்ளே இன்னும் என்ன நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரியான பெனிஃபிட் அது யூசருக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச்டு ப்ரொஃபைல் இருக்குது, ரீசன்ட் ப்ரொஃபைல்னு இப்போதைக்கு எதுவுமே எனக்கு இல்லை. மேட்ச்டு ப்ரொஃபைல்ஸ் எப்படி வருது அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸுக்கு மேட்ச் ஆகிற இன்ஃபர்மேஷனோட இருக்கிற பர்சனை நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டுதுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குது. எஸ், நான் இவங்களுக்கு விருப்பம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. விருப்பம் தெரிவித்தா மட்டும் போதுமா? எதை வச்சு விருப்பம் தெரிவிக்கிறோம்? எஸ், எதை வச்சு அப்படிங்கும்போது அங்கே கீழே உங்களுக்கு நான் இப்போ காட்டினேன் இல்லையா, வியூ மை ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வியூ மை ப்ரொஃபைலில் போகும்போது அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன்ஸ், ஒர்க் எல்லாமே, ஃபுட் ஹேபிட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இங்கே பார்த்துக்க முடியுங்க. பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களை பிளாக் பண்ணுறதுக்கு, அன்பிளாக் பண்ணுறதுக்கு, ஃபாலோ பண்ணுறது, லைக் பண்ணுறதுக்கான எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பர்சனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனாக வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஹாட் அண்ட் சிம்பிள் பெல் ஐக்கான், ஐ ஐக்கான்லாம் இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். எஸ், இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இந்த ஹார்ட் அண்ட் சிம்பிளில் என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ரிசீவ்டு, அக்செப்டட், எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், நம்ம இப்போ வெளியிலேயே பார்த்தோம். எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நம்ம விருப்பம் தெரிவிக்கிறது. விருப்பம் தெரிவிக்கும் போது கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்குது. நீங்கள் இந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு யூசரோட ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்கலாம். அப்பயே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு ஷோ பண்ண போகுது. கேன்சல் பண்ணணும்னாலும் நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாங்க. நீங்கள் விருப்பம் தெரிவிச்சிட்டீங்க, அந்த பர்சனும் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனாக அவங்களோட ப்ரொஃபைலோட உங்களுக்கு வருங்க. ஸோ இதை நான் வந்து இப்போ அக்செப்ட் பண்ணும்போது என்ன கேட்குது அப்படின்னா, 9 அப்படின்ற மேட் ஐடி கிட்ட இருந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு தேவைப்படுதா? எஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஹாரோஸ்கோப் பாஸ்வேர்டு 9 கிட்ட இருந்து உங்களுக்கு தேவைப்படுதா? எஸ் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் அந்த 9 மேட் ஐடியில் இருக்கக்கூடியவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, ஹாரோஸ்கோப்பை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். அந்த ப்ரொஃபைலை அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ப்ரொஃபைலை அக்செப்டட் லிஸ்ட்டில் எனக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் கூட இந்த இடத்துல நம்ம ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நம்ம கேட்கலாம். அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஹாரோஸ்கோப் பாஸ்வேர்டை கேட்குறதுக்கான ஆப்ஷனும் இங்கே கிடைக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் நம்மளுக்கு இங்கே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சுதாகரனை வந்து பிளாக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஆப்ஷனும் எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஒரு இடத்துல நான் விருப்பம் தெரிவிக்கிறேன், அந்த விருப்பமான கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது. அந்த கன்ஃபர்மேஷனை வச்சு அவங்களோட ப்ரொஃபைல், ஹாரோஸ்கோப்பை நான் பார்க்க முடியும். அதுக்கான பழைய மாதிரியான என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஒரு ஒரு பழக்க வழக்கத்திலே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. ஸோ இந்த பழக்க வழக்கத்தில் காட்டும்போது உங்களுக்கு எக்ஸ்பிரஸ், ரிசீவ்டு, அக்செப்டட் அப்படின்ற ஒரு வேலை இருக்குது. எக்ஸ்பிரஸ் விருப்பம் தெரிவிக்கிறோம், ரிசீவ்டில் அது கன்ஃபர்மேஷனாக கிடைக்கும், அக்செப்டட்னு போகும்போது இந்த இடத்துக்கு வந்துடும். இங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு, ஹாரோஸ்கோப் பாஸ்வேர்டு அண்டு பிளாக் பண்ணுறது, அப்புறம் ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கான ஆப்ஷன்லாம் இதில் வச்சுருக்காங்கங்க. ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பெனிஃபிட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ ஐகான். இந்த ஐ ஐகான் அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஐ ஐகான் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான். என்னோட பேசிக் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷன். இப்போ வியூ ப்ரொஃபைல்னு ஏன் ப்ரொஃபைலை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் தெரியும். இதை தாண்டி இதுலேயுமே ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இனிஷியல் லெவலில் இருக்கும்போது ஒரு
ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு நார்மல் எம்ப்ளாயாக இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்க இல்லை ஒரு 6 மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருது அப்படின்ற பட்சத்தில் என் சேலரி மாறுது, என் டெசிக்னேஷன் மாறுது, மேபி கம்பெனி கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணணும். நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு அட்மின் சப்போர்ட்டோ இல்லை நம்ம திருப்பியும் முதல்ல இருந்து தான் வரணுமா, இல்லை மாற்றவே முடியாதா அப்படின்ற ஆப்ஷன் இல்லாமல் இதில் நம்மளே மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. மாற்றினதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இங்கே 2 lakhs இருந்தது, நான் வந்து 3 lakhsன்னு மாற்றிருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு சக்ஸஸாக சேவ் ஆகிடுச்சுங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனை நீங்களே மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. இதே இன்ஃபர்மேஷன் தான் உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறவங்களுக்கு தெரியுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு பெல் ஐக்கான் வித் அலர்ட்டோட இருக்குது. அது என்னது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபேஸ்புக்கு, யூடியூப்பில் வர மாதிரியான ஒரு அலர்ட்மெண்ட் தான் இந்த இடத்துலையும். அப்புறம் ஏன் இங்கே ரிசீவ்டு ரெக்வஸ்ட் நம்ம வச்சுருக்கோம்? ரெக்வஸ்ட் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்குறோம் இல்லைங்களா? ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு, ஹாரோஸ்கோப் பாஸ்வேர்டு யார்கிட்ட கேட்குறோம், யார்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம வந்து வாங்குறோம் அப்படின்றது தான். நம்ம யாருக்கெல்லாம் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்கோம், நம்மளுக்கு யார் ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த மேட் ஐடியை கிளிக் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் அந்த பர்சனோடைய இன்ஃபர்மேஷனை உங்களால் பார்த்துக்க முடியும். ஒரு இடத்துல மட்டும்தான் போய் பார்க்கணும் அப்படின்ற ஆப்ஷன் இல்லாமல் இந்த இடத்துல உங்களோட மேட் ஐடி கிளிக் பண்ணால் கூட அவங்களோட இந்த ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிமைண்டர் கூட அனுப்பலாம். இந்த மணிவேல் அப்படின்றவங்கள்ட்ட இருந்து எனக்கு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு வரலை அப்படின்ற பட்சத்தில் நான் ரிமைண்டர் அனுப்பலாங்க. அந்த ஆப்ஷனும் எனக்கு இங்கே வச்சுருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த பர்சன்கிட்ட இருந்து பாஸ்வேர்டு எல்லாம் கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது இந்த இடத்துல இருக்காது. சரிங்களா? இப்போ ரிசீவ்டு ஓகே, சாரி ரெக்வஸ்ட் ஓகே, ரிசீவ்டு என்ன இருக்குது? ரிசீவ்டில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு கேட்குறோம் இல்லைங்களா? அந்த யார்கிட்ட பாஸ்வேர்டு கேட்டோமோ அவங்க பாஸ்வேர்டு நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நியூவில் காட்டும். அப்படி நியூவில் காட்டும்போது நீங்கள் அந்த மெசேஜ் எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. மெயில் பாக்ஸில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஸோ அப்போ பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா அது நியூவில் காட்டாது. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூவில் இருக்கும். எனக்கு யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க, என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்றது வித் மேட் ஐடி நேமோட உங்களுக்கு இங்கே காட்டும். ஸோ இப்போ எனக்கு அந்த அலாட்டும் நியூவில் இருக்காதுங்க. ஸோ என்னோட விருப்பம் தெரிவிக்கிறேன், தெரிவிச்சதை அக்செப்ட் பண்ணுறேன், அக்செப்ட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை கெட் பண்ணுறேன். இந்த ஹார்ட் சிம்பிளை பொறுத்த வரைக்கும் என்னோட இன்ஃபர்மேஷனை ஐ ஐக்கானில் பார்க்குறேன். பெல் ஐக்கானை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்திருக்க மெசேஜஸை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி பாஸ்வேர்டை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ரிசீவ் பண்ணதும் அது வியூடில் நான் போய் பார்க்குறேன். எனக்கு இன்னும் யார்கிட்டலாம் பெண்டிங் இருக்குது, நான் யாருக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்றத நம்ம வந்து இந்த ரெக்வஸ்ட்டில் பார்த்துக்கலாங்க. இது வந்து முக்கியமான பெனிஃபிட்டாக இந்த இடத்துல இருக்குது. ரிஜெக்டட் லிஸ்ட். ரிஜெக்டட் லிஸ்ட்னா என்ன? நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரிஜெக்ட் லிஸ்ட்டில் பார்த்துக்க முடியும். ரிஜெக்ட் லிஸ்ட்டில் இருந்துட்டு எக்ஸ்பிரஸ் கொடுக்குறதுக்கான ஆப்ஷனும் அங்கே வச்சுருக்காங்க. இப்போ பிளாக் லிஸ்ட்டில் ஒரு 5 அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு முன்னாடி பிளாக் பண்ணி காமிச்சேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் பிளாக்னு ஆல்ரெடி இருக்குது, நான் கொடுத்துருக்கேன். இப்போ அன்பிளாக் நான் பண்ணுறேன் அப்படின்னா எஸ் இது வந்து அன்பிளாக் ஆகிடும். இன்கேஸ் ஃபியூச்சரில் யாராவது அந்த ப்ரொஃபைலை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அதை பண்ணலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் லிஸ்ட்டில் இருந்து அன்பிளாக் பண்ணனால அங்கே போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட், இது ரொம்ப முக்கியங்க. அப்லோட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபோட்டோ, நான் ஆல்ரெடி என் ஃபோட்டோ செட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் பாஸ்வேர்டு வைக்கணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு இப்போதைக்கு வச்சு நான் சேவ் பண்ணுறேங்க. ஸோ இப்போ என் ப்ரொஃபைலை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு ஷேர் ஆகிருக்கும். ஏன்னா யாருக்கெல்லாம் என்னோடய பாஸ்வேர்டை ஷேர் பண்ணணும் அவங்களால மட்டும்தான் என் ஃபோட்டோவை பார்க்க முடியும். இப்போ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஆல்பம்னு ஒன்று இருக்கே, இது என்னது? எஸ், இந்த ஆல்பம்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்பகத்தன்மையை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணுதுங்க. இந்த ப்ரொஃபைல் வச்சுருக்கவங்களுக்கும் சரி, ஆப்போசிட்டில் இவங்க ப்ரொஃபைலை பார்க்குறவங்களுக்கும் சரி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் இமேஜ், பேரண்ட்ஸ் இமேஜ் அண்ட் ஹாபி இமேஜ்னு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் இமேஜ், சிப்ளிங் இமேஜஸ் வச்சுருக்காங்க. ஹோம் இமேஜ் அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்துட்டு பேரண்ட்ஸ் இமேஜஸ், ஃபேமிலி ஃபோட்டோஸ் எதுவுமே வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அது செக்யூர்டான ஒன். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து நம்பகத்தன்மை, இவங்க வந்துட்டு இந்த பர்சன் அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன், இவங்க லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கெஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா மேபி அந்த பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கலாம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இன்னும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்ற ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல், ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வழிவகுத்து கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கவங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாரோஸ்கோப், இந்த ஹாரோஸ்கோப்லேயுமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே நம்மளுடைய ஜாதகம் அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு
பாஸ்வேர்டு அப்படின்னா நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் இந்த ஃபைலும் அப்லோட் பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ அப்லோடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட். சேஞ்ச் பாஸ்வேர்டுன்றது நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நம்ம ஓல்டு பாஸ்வேர்ட்லேருந்து நியூ பாஸ்வேர்ட் மாற்றிக்கிறது. சர்ச் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு சர்ச். அட்வான்ஸு சர்ச்சில் நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்மளோட சோல்மேட்டை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்காக. ஸோ எஜுகேஷன் ஏஜ் வைஸ் நம்ம சர்ச் பண்ணி கூட ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஃபில்டர் ஆப்ஷன் மாதிரி தான். கேஸ்ட் அண்ட் ஸ்டார் வைஸ் சர்ச் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நிறைய கேஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு கேஸ்ட் அண்ட் ஸ்டார் வைஸ் சர்ச் பண்ண நினைக்கிறவங்க அந்த இடத்துல நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்கலாம். டெஸ்டிமோனியல் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு இடம் தான். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு இடம். காண்டாக்ட் அட்மின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற வெப்சைட்ஸ் மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர், இமெயில் ஐடி இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுடைய ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப செக்யூர்டு ஒரு பிளாட்ஃபார்மாகவே இருக்குது. இதில் எவ்வளோ தான் பெனிஃபிட்டாக கிடையாதுங்க, இன்னும் இருக்குது. ஸோ இதில் வந்து ஜென்ரல் ஈவெண்ட், கம்யூனிட்டி ஈவெண்ட்னு 2 இருக்குது. ஜென்ரல் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த கம்பெனியில் இருக்கவங்க இந்த திருமண பந்தம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனாக ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு எப்படின்னா ஒரு சேம்வரம் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குங்க. இப்போ டியூ டு கொரோனா ரீசன் தேர் இஸ் நோ ஈவெண்ட், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான். இதே மாதிரி தான் உங்களுக்கு கம்யூனிட்டி ஈவெண்ட்றது வேறு ஒன்றும் கிடையாது. அது சமூகம் சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தாங்க. என்னோட சமூகத்துல இந்த மாதிரியான ஒரு விழா நடக்குது, என் சமூகத்துல இந்த மாதிரியான ஒரு கூட்டம் நடக்குது, பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க பண்ணலாம் அப்படிங்கிறவங்க இந்த கம்யூனிட்டி ஈவெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க உள்ள போய் பார்த்துக்கலாம், நீங்க பார்ட்டிசிபேட்டும் பண்ணிக்கலாம். இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, கொரோனானால எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் தட் நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கன்க்ளூட் வந்துடலாம். ஸோ இதை கன்க்ளூட் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு வந்து ரீசன்ட் ப்ரொஃபைல், மேட்ச்டு ப்ரொஃபைல் அப்படின்றது காட்டுது. இது பார்த்தீங்கன்னா மணி பேஸ்டு கிடையாது. அதே சமயம் உங்களுக்கான சோல்மேட்டை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவே இந்த இடத்துல இது அமையுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் சிம்பிளில் நீங்கள் விருப்பம் தெரிவிக்கலாம். விருப்பம் தெரிவிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த விருப்பம் அக்செப்டட் ஆயிடுச்சுன்னா ரிசீவ்டில் வரும். இந்த ரிசீவ்டில் வரதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹாரோஸ்கோப் பாஸ்வேர்ட், ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வியூ ப்ரொஃபைல் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, பிளாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. ஐஐக்கான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இங்கே இருக்க போகுது. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஃபியூச்சரில் மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் நீங்கள் வச்சுருக்காங்க, நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசீவ்டு ரெக்வஸ்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் யாருக்கு ரெக்வஸ்ட் அனுப்புகிறீங்க, யாருக்கிட்ட இருந்து நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை அவங்களோட பாஸ்வேர்டை நீங்கள் வாங்கிக்கிறீங்க, உங்கள் பாஸ்வேர்டை யாருக்கு ஷேர் பண்ணுறீங்கன்ற இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மேட் ஐடி கொடுத்து நீங்கள் அவங்க ப்ரொஃபைல் பார்த்துக்கலாம். ரிமைண்டர் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை கெட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு காட்டாதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிசீவ்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்கிட்ட இருந்தெல்லாம் பாஸ்வேர்டை கெட் பண்ணுறீங்களோ அந்த மெசேஜ், நியூ மெசேஜ் வந்து நியூவில் காட்டும். நான் உங்களுக்கு அலர்ட் வந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி காட்டும். ஒன்ஸ் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து வியூடு லிஸ்ட்டில் காட்டிடுங்க. ஸோ ரிஜெக்ட் பண்ண நினைக்கிறவங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஆப்ஷனும் அவங்க வச்சுருக்காங்க. பிளாக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் காட்டினேன். பிளாக், அன்பிளாக் 2 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கேயே போய் பிளாக் பண்ணிக்கலாம். வியூ ப்ரொஃபைல்லையுமே உங்களுக்கு அன்பிளாக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபைலை அப்லோட் பண்ணுறோம், அதுக்கான பாஸ்வேர்டு செக்யூர்டாக இருக்குது. நீங்கள் ஷேர் பண்ணாமல் உங்கள் ப்ரொஃபைலை யாரும் பார்க்க முடியாது. ஹாரோஸ்கோப்பும் அதே மாதிரி தான். ஆல்பமை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க. அது ஒரு நம்பகத்தன்மையை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். உங்களோட சோல்மேட்டை ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது இங்கே இருக்குது. சர்ச் பண்ணும்போது அட்வான்ஸ்டு சர்ச்சில் இந்த மாதிரி தான் ஃபில்டர் பண்ணணும்னு இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் எது வேணாலும் கொடுத்தீங்கன்னா சர்ச் பண்ணி உங்கள் சோல்மேட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். கேஸ்ட் அண்ட் ஸ்டார் சர்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த ஸ்டாரில் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் செலக்ட் பண்ணி சர்ச் கொடுத்து பார்த்துக்கலாம். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண நினைக்கிறவங்க இந்த டெஸ்டிமோனியலில் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றவங்க காண்டாக்ட் அட்மினை ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இங்கே உங்களுக்கு இருக்குது. ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறவங்க இந்த இதில் எந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறீங்களோ, ஜென்ரல் ஈவெண்ட்டில் இருக்கலாம், இல்லை கம்யூனிட்டி ஈவெண்ட்டில் இருக்கலாம், அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா திருமண பந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேட்ரிமோனியில் இருக்கக்கூடிய யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதும் யூசருக்கு
நிறைய ஃபீச்சர்ஸாக அமைகிறதும் சோல்மேட்க்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணுறது மாதிரியான ஒன்று. அதே சமயம் எல்லாத்தையும் ஈக்குவலாக க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு வெப்சைட்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.